இந்த அதிகமான புரதம் ஏற்படும்போது உலகத்தினுடைய வெளிப்பகுதிகளை பார்ப்பதில் ஒரு ஆர்வம் ஏற்படுது. அந்த மரத்தை பார்ப்போம், அந்த செடியை பார்ப்போம், காட்டுக்கு போவோம், அண்டார்டிகா போய் பார்ப்போம், ஆப்பிரிக்கா போய் பார்ப்போம், 10 நாடு சுற்றுவோம். அதோடு போனால் பரவாயில்ல, சந்திரனுக்கு போய் பார்ப்போம், செவ்வாய்க்கு போய் பார்ப்போம், சுக்கிரனுக்கு போய் பார்ப்போம். போனாங்க, எத்தனையோ கோடி ரூபாய் செலவு பண்ணி என்னென்னமோ கிரகத்தெல்லாம் போய் பார்த்தாங்க. என்ன ரிசல்ட்டு, என்ன பிரயோஜனம்? இந்த பூமியில் நாம் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கும்போது வீணாக பணத்தை கொட்டி இப்படி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், இந்த அட்வென்ச்சர் ஸ்பிரிட், அந்த அட்வென்ச்சர் ஸ்பிரிட் இதில் தான் வருது. சைவ உணவு சாப்பிட்றோன்னு பேசாமல் வாயை பார்த்துட்டு வீட்டில் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அந்த எக்ஸ்ட்ரா புரதம் இல்லாததுனால அவனுக்கு அந்த ஸ்பிரிட் வர்றதில்லை. அடுத்து இந்த சைவ உணவு உள்ளவனுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, தியாக உணவு சீக்கிரமாக வரும். அசைவ உணவுங்கிறவனுக்கு ரஜோகுணம் அதிகமாக இருக்கிறதுனால எனது என்கிற உணர்வு, கிவப்ங்கிற மனப்பான்மை வராது. நான் சாதித்து காட்டுறேன் பாரு, ஒன்று நான் சாவேன், இல்லை அவனை சாவடிப்பேன் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் மேலே கேஸ், ஹியரிங் மேலே ஹியரிங் போகிறாங்கல்ல, அதை நம்ம பார்க்க தானே செய்கிறோம். கடைசியாக இந்த ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற பற்றற்ற தன்மை, ஞானம், இதெல்லாம் சைவ உணவு வரவனுக்கு தான் அதிகமாக வருது, மற்றவனுக்கு ஓரளவு தான் வருது. இதெல்லாம் அனுபவத்தில் நாம் பார்க்குற விஷயங்கள். நான் குற்றம் சாட்டணும்னு சொல்லலை, கண்ணார நாம் பார்க்குற விஷயத்தை தான் சொல்கிறேன். அதனால தான் இந்து மதம் என்ன சொல்லுது, கூடுமானவரை காய்கறிகள், மரக்கறி, தானிய ஆகாரம் அதை நிறுத்திக்கங்க என்று அது வலியுறுத்துகிறது. அது மனிதனை மனிதனாக வைத்திருக்கும், பண்பாடு உள்ளவனாக வைத்திருக்கும். அவன் மேலும் மேலும் உள்ளத்திலும் ஆன்மீகத்திலும் முன்னேறியவனாக, விலங்குத்தன்மையிலிருந்து விலகியவனாக ஆவதற்கு அது வழிவகுக்கும்.